வணக்கம் நண்பர்களே. சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலர்ஜிக் ரெகினட்டிஸ், அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வாமை மூக்கலர்ஜி அப்படின்னு உள்ளது தான் பார்க்க போகிறோம். காலை எழுந்தவுடன் தொடர்ந்து தும்மல், மூக்கில் நீர் வடிதல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது சாதாரண சளி அல்லாமல் அலர்ஜிக் ரெகினட்டிஸாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலர்ஜிக் ரெகினட்டிஸ் அப்படின்னா என்ன, ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை முறைகள் என்னென்ன, வீட்டிலேயே பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், தடுப்பு வழிமுறைகள், இதை பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். அந்த பயனுள்ள தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அலர்ஜிக் ரெகினட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி முழுமையான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அலர்ஜிக் ரெகினட்டிஸ் அப்படின்னா, உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம், தூசி, மகரந்த தூள், அதாவது போலன், செல்ல பிராணியோட முடி, பூஞ்சை போன்றவற்றை ஒவ்வாமை பொருளாக கருதி அதிகம் எதிர்வினை செய்வதால் ஏற்படும் ஒரு நிலை தான் இந்த அலர்ஜிக் ரெகினட்டிஸ். இது ஒரு தொற்று நோய் இல்லை, ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவவும் செய்யாது. அப்போ புரிஞ்சல, நம்ம உடல் நோய் எதிர்ப்பு மண்டலம் இந்த தூசி, மகரந்த தூள், செல்ல பிராணியோட முடி, பூஞ்சை போன்றவற்றை ஒவ்வாமை பொருளாக கருதி அதிகமாக எதிர்வினை செய்யும். இதுதான் அலர்ஜிக் ரெகினட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு தொற்று நோயில் மற்றவர்களுக்கு பரவவும் செய்யாது. இதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கிய ஒவ்வாமை காரணிகள் வீட்டு தூசி, டஸ்ட் மைட்ஸு, போலன், மகரந்த தூள், செல்ல பிராணிகளின் முடி, பூஞ்சை, மோல்டு, புகை மற்றும் காசு மாசுபாடு, கடுமையான வாசனை கொண்ட பொருட்கள். இது எல்லாம் தான் உங்களுக்கு இந்த அலர்ஜிக் ரெனிட்டிஸ் வருவதற்கான காரணங்களாக அமைகின்றது. அப்போ இந்த காரணங்கள் இருந்தால் இதை நீங்கள் அலர்ஜிக் ரெனிட்டிஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து தும்மல் இருக்கும், மூக்கில் நீர் வடிதல் வரும், மூக்கடைப்பு ஏற்படும், மூக்கில் அரிப்பு இருக்கும், கண்களில் அரிப்பு இருக்கும் மற்றும் நீர் வடியும், தொண்டை அரிப்பு இருக்கும், மனம் அறையும், திறன் குறையும். இதெல்லாம் இருந்து அப்படின்னா இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். அப்புறம் சாதாரண சளிக்கும் அலர்ஜிக் ரெனிட்டிஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சாதாரண சளி எப்படி இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் இருக்கலாம், சில நாட்களில் குணமாகி போயிடும். ஆனால் அலர்ஜிக் ரெனிட்டிஸ் எப்படின்னா, காய்ச்சல் எல்லாம் இருக்காது, ஒவ்வாமை காரணிகள் இருக்கும் வரை தொடரலாம். குறிப்பிட்ட காலங்களில் அல்லது குறிப்பிட்ட சூழலில் அது அதிகரிக்கும். ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு. என்னெல்லாம், சாதாரண சளியாக இருந்தால் காய்ச்சல் இருக்கும், ஆனால் சீக்கிரம் குணம் ஆயிரும். ஆனால் அலர்ஜிக் ரெனிட்டிஸாக இருந்தால் காய்ச்சல் பொதுவாக இருக்காது, ஒவ்வாமை காரணிகள் இருக்கும் வரை அது தொடரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட காலங்களில் அது அல்லது குறிப்பிட்ட சூழலில் அது அதிகரிச்சிடும். இந்த அலர்ஜிக் ரெனிட்டிஸ் யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஒவ்வாமை வரலாறு உள்ளவர்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா உள்ளவர்கள், தூசி அதிகம் உள்ள இடங்களில் வேலை செய்பவர்கள், குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர், இவர்களுக்கு தான் இது அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ பரிசோதனைகள், இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ பரிசோதனைகள் தெரியணும் இல்லை, மருத்துவ வரலாறு, உடல் பரிசோதனை, அலர்ஜி டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு தேவைப்பட்டால், அதாவது மருத்துவ வரலாறுன்னு சொன்னோன்னா உங்களோட முந்தைய காலத்து மருத்துவ வரலாறை அதை பற்றி உங்களுக்கு பரிசோதனை செய்து அதை இது பண்ணுவாங்க. உடல் பரிசோதனை செய்வாங்க, அலர்ஜி டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் எடுப்பாங்க. இதுக்கான சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வாமை தவிர்ப்பது தான் இது முக்கியமான சிகிச்சை. ஒவ்வாமையை தவிர்க்க வைக்கணும். இதற்கான மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா, அலர்ஜிக் ரெனிட்டிஸு அதுக்கான மருந்துகள் பார்த்தீங்கன்னா, ஆன்டிஹிஸ்டமின்ஸு, நேசல் ஸ்ப்ரே, மற்ற மருந்துகள், இதெல்லாமே மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் எடுக்கணும். நீங்களே இப்போ எடுக்காதீங்க. அது உங்களுக்கு என்ன நோயின்னு தெரியாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பல விளைவுகளை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது.
இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, சிலருக்கு அலர்ஜி இம்யூனோ தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பயன்படுத்துவாங்க. டாக்டர் வந்து பரிந்துரை செய்வாங்க. இதுதான் இதோட முக்கியமான வழிமுறைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். வீட்டில் தூசி இல்லாமல் வச்சுருக்கணும். அதாவது சுத்தமாக வச்சுருக்கணும். படுக்கை விரிப்புகளை அடிக்கடி சுத்தம் செய்யுங்க. முடிஞ்சால் 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றிடுங்க. முகக்கவசம் அணிஞ்சிட்டு என்ன வேலைனாலும் செய்ய. அந்த அலர்ஜி உள்ளவங்க முகக்கவசம் அணிஞ்சிட்டு புகைப்பிடிப்பதை தவிர்த்துருங்க. அறைகளில் காற்றோட்டமாக இருக்கணும். சிலவங்க அறை இறுக்கமாக அடைச்சிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பொதுவாக இதுக்கு வேண்டி சாப்பிட வேண்டிய பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகள், விட்டமின் சி நிறைந்த உணவுகள், பருப்பு மற்றும் கொட்டைகள், ஒமேகா 3 நிறைந்த மீன், போதுமான அளவு தண்ணீர். இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஏன்னா விட்டமின் சி வந்து உங்களுக்கு நிறைய எதிர்பார்த்தலை கொடுக்கும். ஸோ இதை தான் நீங்கள் உணவு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உணவுகளுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அந்த உணவுகளை கரெக்டாக எடுத்தால் தான் இந்தந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். எப்போதும் மருத்துவரை அணுகணும். இந்த மருத்துவர் அணுகணும்னு சொல்லும்போது நல்ல மூச்சு திணறல் ஏற்படும், கடுமையான மூக்கடைப்பு இருக்கும், அடிக்கடி சைனஸ் தொற்று வரும், மருந்து எடுத்தும் அறிகுறிகள் குறையாமல் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதோட காரணங்கள் தெரிஞ்சு பரிசோதனைகள் செய்து மருந்துகளை மாற்றி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுங்க. இந்த சிலர் பார்த்தீங்கன்னா, அலர்ஜி வந்தாலே இது சாதாரண சளி அப்படின்னு நினச்சி அதை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இது ஒரு ஓவாமையால் ஏற்படும் ஒரு தனி நிலை. ஸோ கவனமாக இருங்க. ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் குணமாகுமா? அலர்ஜிக் ரிக்னைட்டிஸுக்கு ஆன்டிபயோட்டிக் பொதுவாக தேவையில்லை. இது குழந்தைகளுக்கு மட்டுமா? அப்படியெல்லாம் இல்லை. எந்த வயதினருக்காகவும் இந்த அலர்ஜிக் ரிக்னைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த அலர்ஜிக் ரிக்னைட்டிஸ் வந்துன்னா உங்களுக்கு கவனமாக இருங்கள். மாஸ்க் அணிந்துக்கிட்டு வேலைகள் செய்யுங்க. வீட்டில் வேலைகள் ஏதாவது செய்யணும்னா மாஸ்க் அணிஞ்சிட்டு வேலை செய்யுங்க. படுக்கை விரிப்புகளை, அதாவது தலையணை உரை, படுக்கை உரை, இதையெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்கா கழுவிடுங்க. வெயிலில் நல்லா கழுகி எடுங்க. அப்படி இல்லைன்னா 2 டேஸ் ஒருக்கா வந்து வேறு பெட்ஷீட்டு மாற்றுறது மிகவும் நல்லது. ஸோ நீங்கள் உங்களுடைய பெட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த தூசி அதில் படியாமல் அதில் வர பூஞ்சைகளும் படிஞ்சு ப்ராப்ளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசிலேயே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் பெட்ஷீட்டு அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா 1 வாரம் 2 வாரமாக துவைக்காமல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி இருந்துன்னா இது பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ நல்ல வெயிலில் காய வச்சு எடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் 2 நாளைக்கு ஒருக்கா புதிய பெட்ஷீட் யூஸ் பண்ண தொடங்கிக்க. அதாவது புதிய பெட்ஷீட் மீன்ஸ் கழுகி 2 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ண தொடங்கிக்கோங்க. உங்கள் ரூமை நல்ல காற்றோட்டமாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வழிமுறைகளாக இருக்கும். ஸோ நீங்கள் தூசி இருந்த இடத்துல நீங்கள் இப்போ வாகனத்தில் போகும்போது தூசி நிறைய வரும். ஸோ முகமூடி அணிந்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அலர்ஜிக் ரிக்னைட்டிஸ்லேருந்து விடுபட மட்டும் இல்லை, நிறைய ஆஸ்துமா பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நண்பர்களே, நீங்கள் கரெக்டாக ப்ரிகாஷனை கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எந்த நோயாக இருந்தாலும் உடனடியாக விடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. அறிகுறிகள் வந்தால் உடனே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுவது மிக 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 முக்கியம். நண்பர்களே, அலர்ஜிக் ரிக்னைட்டிஸ் வந்து உயிருக்கு ஆபத்தான நோயான்னு கேட்டால் ஆபத்தான நோய் அல்ல. ஆனால் சரியான கவனிப்பு இல்லையெனில் தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். ஏன்னா மூக்கில் நீர் வடிதல், கண்ணில் நீர் வடிதல், மூக்கரிப்பு, இது போன்றவைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓமாமையை தூண்டும் காரணிகளை தவிர்த்துருங்க. வீட்டை சுத்தமாக வச்சுருங்க. மருத்துவர் பரிந்துரைக்கும் சிகிச்சைகளை பின்பற்றுங்க. இவ்வாறு செய்தால் அறிகுறிகளிலிருந்து சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. தினமும் ஒரு புதிய ஆரோக்கியமான வீடியோ வரும். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் ஒன் டிசீஸ் இருக்கும். போய் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் கிடைக்கும்.
ஒவ்வாமையை அறிந்து செயல்படுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.